தன்னை தந்தன்னை தன்னா தன்னை தன்னா தென்றல் வீசும் நாடு அப்பேற்பட்ட நாடு அயோத்தி பட்டணத்திலே தசரத மன்னனுக்கு ராமன் பரதன் சத்ருகன் இளைய பெருமாள் அழகாக பிறந்திருக்க 4 பிள்ளைகளுக்குமே வளரும் பிராயத்தை போல வளர்ந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட ராமபிரான் தம்பியாகப்பட்ட லட்சுமண பெருமாளும் அண்ணனும் தம்பியுமாகவே அந்த மைதானத்தில் சென்று கொண்டு அழகாகவே வெள்ளுருண்டை கற்ற வித்தையில் கத்து வருகிறார்கள். அந்த கோணு கிளவியானவர்கள் என்ன சாபம் கொடுத்தார்? ஏ ராமா 14 வருட காலம் முன்னை வனவாசம் அனுப்புவேன் என்று சாபத்தை கொடுக்க இங்கே இப்படி இருக்க விஸ்வாமித்ர மாமனிதர் வருகிறார் அல்லவா? விஸ்வாமித்ர மாமனிதர் தாடகையை சங்காரம் செய்வதற்காக ராமனை அழைக்க ஒரு பிறவிகளை எடுத்து சொன்னார். இந்த கதைகளை எல்லாம் நேற்று காலையில இருந்து இன்னைக்கு மதியம் வரைக்கும் படித்தோம். மீதி உள்ள கதையை நாங்கள் இப்ப தொடர்கிறோம். விஸ்வாமித்ர மாமனிதராகப்பட்டவர் தாடகை வனத்திலே வேள்வியை வளர்க்கிறார் பாருங்க. விஸ்வாமித்ர மாமனிதர் வேலை எப்படி வளர்க்கிறார்? என்னை வானத்துக்கும் பூமிக்கும் வேள்வியது வருதையா வேள்வியது 1000 வேள்வியாக உடனே வளர்க்காரையா சுப்பி புளியன் சுப்பி சுப்பி புளியன் சுப்பி 21 சுப்பிகளை 21 சுப்பிகளை பாரா அருடனை வருதையா ஆடகை பிரமதிலே ஆடகை பிரமதிலே அலக்கரை மாமுனிமே பிரமதிலே ஆடகை பிரமதிலே ஆடகை வனத்திலே விஸ்வாமித்ர மாமுனிவர் 1000 யாகத்தை வளர்க்க கொடிய தாடகி அரக்கியாகப்பட்டவள் தென்னிலங்கையிலிருந்து வருகிறாள். ஏ மாமுனிவரே, கிழட்டு மாமுனி கிழட்டு மாமுனியே, என்னுடைய வனத்துல வந்து நீ வேள்வியை வளர்த்துக்கிட்டு இருக்கிய, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்ல ராமச்சந்திர பூபதியாகப்பட்டவர் இங்கே இப்படி இருக்க 100 ரூபாய் நமக்கு 100 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சிமா பெரும் மதிப்பிற்குரிய எஸ் ஹரிகிருஷ்ணன் ஆசாரியா அவர்கள் பெருமாள்புரத்தை சார்ந்த எஸ் ஹரிகிருஷ்ணன் ஆசாரியா அவர்கள் 100 ரூபாயை முதல் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அவர் வாழ வேண்டும் ஐயா, வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், ஒளிகாலம் ஐயா பெருக வேண்டும், வளர வேண்டும் ஐயா, வளர வேண்டும், வளர வேண்டும், ஒளிகாலம் ஐயா பெருக வேண்டும், அவர் செய்யும் தொழில் பிறக்க வேண்டும், அவர் எந்த இடம் போயினாலும் அவர் தங்க முகமை மாற்ற வேண்டும். ஐயாவோட கிருபையாலே பெருமான் கிருபையாலே கோடிகாலம் வாழ வேண்டும். மாமுனியே, கொடிய தாடகையாகப்பட்டவள் வேள்வியை எழுப்பதற்காக சிறு நீராமலைய பொழிதா. 2 மலைக்கு மேல தாடகை அரக்கி இல்ல, அவ பொழிந்த சிறு நீரானது விஸ்வாமித்திர வேள்வியை அழிக்குதான். அப்பதான் பார்த்தார் ராமச்சந்திர பூபதி, ஏ கொடிய தாடக, இரு ஒண்ணு கொல்லத்தான் இந்த தாமோதரன் வந்திருக்கிறேன். எங்க அம்மையான தாடகையை அழிப்பதற்காக ராமச்சந்திர பூபதியாகப்பட்டவர் ஏது செய்தார் பாருங்க. அவர் வெல்ல தானே கையில் எடுத்து அம்பதையும் ஹரிராமச்சந்திர பூபதியும்
இந்த அரைக்கி தாடகை நீ அம்பால எய்தியப்பா. ஆமாப்பா. நீ எய்த பானமானது சமுத்திரத்துல போய் நீராடி மறுபடியும் உன் கைக்கே வந்துருச்சு. அப்ப எப்பேற்பட்ட பெருமாள் நீ? ஆமையா. உன்னுடைய சக்தி தெரியாம என்கிட்ட உன் பிறப்பெல்லாம் கேட்டியப்பா. ஆமா. இதுதான் பெருமாள் நாராயணனுடைய வரலாறு அல்லவா? ஆமையா. என்று சொல்லிக்கொண்டு விஸ்வாமித்திரருடைய அருளாலயம் சரி ஹரிராம சந்திரபூபதி தாடகைக்கு ஒரு சாப விமோசனம் கொடுக்காராம். ஆமையா. ஏ தாடக, என்னையா? என்னதான் இருந்தாலும் தென்னிலங்கை ராவனுடைய கோட்டையில வாழ்ந்தவா அல்லவா? ஆமையா. கொடிய தாடகை அரைக்கி உனக்கு நான் ஒரு சாப விமோசனம் தாரேன். எப்படி? ராமா ராமான் என்ன கையெடுத்து கும்பிட்டதனாலே சரி அனுதினமும் நீ விடிய காலை 4 மணிக்கு விடி வெள்ளியாக போவாய். ஆமா. இன்னைக்கு பாருங்க விடிய காலம் 4 மணி 4:30 ஒரு நட்சத்திரம் பளிச்சுன்னு தெரியும். ஆமையா. அந்த நட்சத்திரம் தான் இருக்குது யாருன்னா ராமர் தாடகை கொடுத்த சாப விமோசனம். சரி அதான் தாடக வெள்ளி விடி வெள்ளிம்பாங்க. ஆமா. விடிய காலம் மட்டும்தான் மக்களுக்கு தெரியாம இருப்பா. ஆமா. பகல்ல பார்க்க முடியாது, ராத்திரியும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சாப விமோசனை கொடுத்துக்கொண்டு ஹரிராமச்சந்திர பூபதி எங்கே வராரு பாருங்க. எங்கே ஐயா? 1000 எழுதுகளை வளர்த்துக் கொண்டு பாசுபதி அஸ்திரமானது பிறக்குது. சரி அந்த அஸ்திரத்தை இளைய பெருமாள் கையில கொடுக்க விஸ்வாமித்திரர் சொல்லாரா, ஏ ராமா, நீ இந்த யாகத்தை வளர்ப்பதற்காக வந்து உதவி செய்தாய். ஆமையா. உங்க அப்பா தசரதனை என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? என்ன சொல்லி? பால ராமனா இருக்கக்கூடிய பெருமாளை சரி கல்யாண ராமனா சீதாராமனா கூட்டு வருவேன்னு சொன்னேன் என்று சொல்லிக்கொண்டு விஸ்வாமித்திர மாமுனிவர் வலது கையில ராமனையும் இடது கையில் லட்சுமண பெருமாளையும் எடுத்துக்கொண்டு எங்க போறாரு பாருங்க. அவர் அங்கிருந்து பயணமாகி காடை விட்டு விஸ்வாமித்திர மாமுனியும் ஹரிராமன் வலமாகும் இளையவரும் இடமாகும் அண்ணன் தம்பி 2 பேரா அழகுடன் அழைத்து செல்ல ராஜ ரிஷி பட்டம் பெற்ற விஸ்வாமித்திர மாமுனிவர் மாமுனிவர் ராமனையும் லட்சுமண பெருமாளையும் அழகாக கைப்பிடித்துக் கொண்டு வனமான வனம் கடந்து வராங்க. எந்த வனம் தாண்டி வராங்க? எந்த வனம்? பாசி நல்ல படந்த மலை, பங்குனி தேர் ஓடும் மலை, நல்ல எந்த மலை, ஒத்துராட்சம் காய்க்கும் மலை, மலை, பவல மலை, பவல மலை, அழகு மலையை தாண்டி காடான காடை விட்டு விஸ்வாமித்திர ராமமுனிவராகப்பட்ட ராமரையும் லட்சுமணையும் கூட்டு வர சரி இந்த ராமபிரானும் லட்சுமண பெருமாளும் மாமுனிவரோடு வராங்க. வார வழியிலே ஒரு அதிசயம் நடக்குது. என்ன அதிசயம் தெரியுமா? என்ன அதிசயம்? அதாவது ஒரு பெரிய கல்லு பாறை இருக்கு. பெரிய பாறை இருக்கு. இந்த விஸ்வாமித்திர மாமுனிவர் கல்லு பாறையை தாண்டி மிதிச்சு போறாரு. இந்த பாறையில எந்த விதமான மாறுபாடும் இல்ல, அப்படியே தான் இருக்கு. லட்சுமண பெருமாள் காலடிய வைக்காரு. அந்த பாறையானது லேசா அப்படி அசைது அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டுமா என்ன, அடுத்தபடியாக ராமபிரான் பாதத்தை வச்சாரு இல்ல, அந்த பாறை கல்லானது என்ன ஆகு பாருங்க. எங்கள் ராமருடைய பாதம் பட்டு பாதம் பட்டு பாதம் பட்டு நல்லதுதான் பெண்ணாகுமா பெண்ணாகுமா பாதம் பட்டு ஸ்ரீராமன் பாதம் பட்டு நல்லதுதான் பெண்ணாகுமா கல்லாயிருந்த பெண் கோடியா ஒரு முகம் போல வடிவான் கொண்டே அவள் அழகுடனே எழுவாரா ராமா 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 என்றே ராம ராம ராமா என்றே ராம ஜெயம் பாடுவாரா ராம ராம ராமா என்றே ராம ராம ராமா என்றே ராம 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 ஜெயம் என்று
என்று பாடுறாரு. சரி ஐயா. ஜெயம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வெற்றின்னு அர்த்தம். வெற்றின்னு அர்த்தம். ஏ ராமா, என்ன? விஸ்வாமித்ர மாமுனிவர் பாறை கல்ல தாண்டி போனாரு, இந்த பாறை அசையாம இருந்திருக்கு. அசையாம இருக்கு. இளைய பெருமாள் காலடிய வைக்காரு, பாறை லேசா குலுங்குது. லேசா குலுங்கிட்டு இருக்கு. அடுத்தாப்புல நம்ம ராமச்சந்திர பூபதி வந்தாருல்ல, ஐயா, அப்படியாக வந்திருக்கக்கூடிய போது என்ன? ஹரிராமச்சந்திர பூபதி காலை வைக்கக்கூடிய போது அந்த பாறை கல்லானது ஒரு அழகான பெண்மங்கையா எழுந்து நிக்கான். சரி, யார் இந்த கல்லு? யார் இந்த கல்லு? என் ராமர் பாதம் பட்டவுடனே கல்லானது கன்னி பெண்ணாக எழுந்து நிக்காளே என்று சொல்லிக்கொண்டு அந்த பெண் கொடியால யார் தெரியுமா? ஐயா, கல்லாக இருந்தவனா கன்னி பெண்ணு அகலிகையா, அகலிகைக்கு சாபம் தீட்ட ஹரிராமன் இவரல்லவோ பெருமாள் புரோ ராமசாமி, பெருமாள் புரோ ராமசாமி அகலிகைக்கு சாபம் தீட்டார். அடுத்தபடியாக 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சீமான் அருமை அண்ணார்கள் இசக்கி அண்ணன், ஞானராஜ் அண்ணன், சரி இன்னும் எந்த அண்ணன் தெரியல, இன்னும் தெரியல, 4-5 அண்ணன் சேர்ந்து கொடுத்திருக்காங்க. பேர் சொல்லாம போயிட்டாங்க. அப்படி அனைத்து சகோதரர்மார்களும் சேர்ந்து நம்ம தம்பி தான் படிக்கான்னு தம்பியை பாராட்டி அழகாகவே அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அவர்கள் குடும்ப குல கோத்திரம் எல்லாம் மாரியோட அருளால, எங்க ஆளி முத்தாரோட கிருபையால, ஐயா ஹரிராமச்சந்திர இளைய பெருமாடு அருளாலையும் அவர் வாழ வேணும், வளர வேணும், எந்த இடம் சென்றிட்டாலும் அங்கமுகமா இருக்க வேணும், செய்யும் தொழில் பெருக வேணும், கட்டியது ஐயா பெருக வேணும், பெருக வேணும், ஆழ்வானை அம்மா பொங்க வேணும், பெருக வேணும். ஹரிராமச்சந்திர பூபதி காலடிய வைக்காரு, பாறை கல்லு ஒரு பெண்ணா எந்திரிச்சு ராமா ராமா ராமான்னு கையெடுத்து கும்பிடுதா. சரி, விஸ்வாமித்ர மாமுனிவர் பார்த்தாரு. ஏ ராமா, சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தாலும் உன் காலடி பட்ட விடனே இந்த பாறை கல்லானது ஒரு பெண்ணா இருந்து நிற்காளே. இந்த விவரம் தெரியுமா ராமா உனக்கு? மாமுனியே, என்ன இவ யாரு? இவ எந்த ஊரு? இவ பேரு என்ன? ஏன் என்னுடைய கால் பட்ட உடனே இவ பாறை கல்லா இருந்தவா பெண்ணா எந்திரிச்சு நிக்கா? இவ விவரத்தை சொல்லுங்க விஸ்வாமித்ர மாமுனிவரே என்று சொல்லக்கூடிய போது விஸ்வாமித்ர மாமுனிவர் இரு பாலகர்கள் ராமனையும் லட்சுமண பெருமாளையும் நினைத்துக் கொண்டு ஒரு வட்டவாய் நல்ல ஐயா ஆலமரம் அடியதிலே அமர வைப்பார், ஆலமரத்தின் கீழாக விஸ்வாமித்ர மாமுனிவர் உட்கார்ந்திருக்காரு. வலது கையில் ராமனும் இடப்பாகம் லட்சுமண பெருமாளை அமர வைத்து ராமநாதனுக்கு அந்த பிறப்பு வளப்பை எடுத்துரைக்கார் மாமுனிவர். ராமா, அயோத்தியில் தசரத மன்னனுக்கு செல்ல பிள்ளைய ராமா லட்சுமணா, நான் சொல்ற கதையை கேளுங்கப்பா. லட்சுமண பெருமாள் காலு பட்டுச்சு, லைட்டா குலுங்குச்சு இந்த பாறைக்கல்லு. ஆனா அந்த மூத்த பிள்ளை ராமபிரான் திருப்பாதம் பட்ட உடனே அந்த பாறைக்கல்லு எப்படி பெண்ணா எந்திரிச்சு கும்பிட்டா? அவ யார் தெரியுமா? இந்த பாறைக்கல்லா இருப்பவாதான் அகலிகை தேவி. அகலிகை பெண்கொடியால் எங்கே பிறந்தா தெரியுமா ராமா? ஆதிவெள்ளை கைலாசத்தில் யாரெல்லாம் ஆண்டு வார ஆதிசிவன் சங்கரனோ அம்மை உமை பார்வதியோ தேவாதி தேவர்களோ பிரம்மநல்ல லோகத்திலே பிரம்மதேவன் வாழ்ந்து வாரான் தீர லோகத்திலே அந்த தெய்வந்தேவன் வாழ்ந்து வாரான் நல்ல லோகத்திலே நல்ல லோகத்திலே யமராஜன் வாழ்ந்து வாரான் ஆதி பொன்னுவெள்ளி கைலாச மலையிலே
விஸ்வாமித்தர் ராமருக்கு கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஆமையா ராமா என்ன ஆதி கைலாசத்துல பகவானும் பார்வதியும் வாழ்ந்து வராங்க. ஆமா பிரம்மன் லோகத்திலே பிரம்மதேவன் குடியிருக்கிறான். சரி சக்தி லோகத்திலே சக்தி பார்வதி குடியிருக்க தேவ லோகத்திலே தெய்வேந்திரனும் இந்திர லோகத்திலே இந்திரனும் குடியிருக்க எல்லாரும் இருக்காங்கப்பா. சரி ஒரு நாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னையா ஏ ராமா ஒரு நாள் நல்ல தினமதியிலே சரி இன்னொரு முனிவர் பேரு கௌசிக மாமுனிவர். கௌசிக மாமுனிவரும் தெய்வேந்திரனுக்கும் ஒரு போட்டி நடக்கு. என்ன போட்டின்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க. அதாவது அங்க ஊர்வசியாகப்பட்டவள் திருநடனம் ஆடுவாளாம். ஊர்வசி ஆட்டத்தை பார்த்து சரி இருக்காளே லட்சுமி தேவி, இந்த லட்சுமி அம்மா தன் கழுத்துல இருந்த பூமாலை எடுத்து ஊர்வசி மேல போட்டா. சரி ஊர்வசி என்ன அழகா ஆடிட்டு இருக்கா. அந்த ஊர்வசி ஆட்டத்துக்கு பரிசாக லட்சுமி அம்மா தன் கழுத்தில் இருந்த மாலை எடுத்து போட்டாராம். சரி பார்த்தா ஊர்வசி லட்சுமி அம்மா எப்பேற்பட்ட நாராயணன் மனைவி. அவள் கழுத்தில் இருந்த மாலையை நம்ம கழுத்துல சுமப்பதா ஊர்வசி மேல. நமக்கு இந்த மாலை வேண்டாம். இந்த மாலையை இப்படி தூக்கி அவ எடுத்து வீசுதா பாருங்க. சரி அந்த மாலையானது எங்க போய் விழுது? துர்வாசக மாமுனிவர் மேல போய் விழுது. துர்வாச மனிதர் பார்த்தாரு. சரி எப்பப்ப இந்த மாலை நமக்கு வேண்டாம் இந்த மாலை நம்ம கழுத்துல போட்டோம்னா லட்சுமி அம்மாளுக்கு நமக்கு கிட்டையா இருக்கு. துர்வாசக மாமுனிவராகப்பட்டவர் அந்த மாலை எடுத்து எங்க வீசினாரு? நேரா ஒரு வெள்ளை யானை வருது. சரி வெள்ளை யானைக்கு மேல போய் வீசினாரு. இந்த வெள்ளை யானைக்கு மேல வீசின மாலையானது வெள்ளை யானை வாகனமாக வைத்த தெய்வ இந்திரன் மேல போய் விழுந்துட்டு பார்த்தான் தெய்வேந்திரன். ஆகா லட்சுமி அம்மா மாலை நம்ம கழுத்துல வந்து விழுந்திருக்கு, நமக்கு எல்லா செல்வங்களும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவன் சும்மா இருந்தானா? அந்த மாலைகளுக்கு யானை மேல போட்டான். திரும்ப யானை மேல போட்டான்ல அப்பதான் சொல்வாராம் இந்த ஊர்வசி அம்மாக்கு முன்னாடி மாலை போட்டால லட்சுமி அம்மா. அவ சொல்லுதா ஏ தேவேந்திரா உனக்கு மேல என்னுடைய லட்சுமி மாலை பட்ட உடனே சரி நீ செல்வமா இருப்பேன்னு நான் வரம் கொடுத்தேன். ஆனா நீ என் மாலையை கலட்டி வெள்ளை யானை மேல போட்டதுனால உன் செல்வம் எல்லாம் அழிந்து நீ குறுகி போவாயப்பா. தேவேந்திரனுக்கு அம்மா சாபத்தை கொடுத்தாச்சு. அப்பதான் தேவேந்திரன் உடல் எல்லாம் நலுகி மெழுகி அவன் செல்வங்கள் எல்லாம் குறைய தொடங்கிச்சு. சரி அவன் ஆண்டவன் கேட்கான். இப்படி ஆண்டவன் என்ன சொல்லுதாரு பாருங்க. என்னையா ஏ தேவேந்திரா திருப்பார் கடல்ல போய் நீ எங்க பார்க்கடலை கடைதையானால் உனக்கு செல்வம் எல்லாம் அழிந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கலாம் அப்பா. அந்த தெய்வ இந்திரனுமாக இன்னொருவர் கௌசிக மாமுனிவரும் போட்டிக் கொண்டு திருப்பார் நல்ல கடலதியிலே அமுதம் அது களைவார்களாம். அமுதம் அது களையும் போது முதலாவது நாளதியிலே முதேவி தான் பிறந்தான். இரண்டாவது நாளதியிலே அழகுடைய பெண்ணரலும் பெண்ணேக்கு பெண்ணழகு பெண்ணேக்கு பெண்ணழகு ஏழ நல்ல மயிலழகு கௌசிக மாமுனிவரும் தெய்வேந்திரன் அமுதம் கடைஞ்சான் பாரு. இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கணும் கடைஞ்சிருக்கான். சரி அங்க ஒரு பெண்ணு வந்து பிறந்திருக்கா. அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா என்ன அழகுனா அழகு அப்பேற்பட்ட அழகு. அந்த பெண்ண மாதிரி அழகு யாரும் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த திருப்பார் கடல்ல பிறந்த பெண்ணுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? என்ன பேர் ஐயா? அகலிகைன்னு பேர் கொடுத்தாங்க. சரி மக்கள் நல்ல அந்த கதையை கவனிக்கணும். தெய்வ இந்திரனும் கௌசிக மாமுனிவரும் திருப்பார் கடல்ல கடைதாங்க. அழகான பெண் பிறந்தவளுக்கு அகலிகைன்னு பேர் வட்டாங்களாம். சரி அந்த அகலிகை பெண்ணு கேட்க எப்படி நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன், எதுக்கு பிறந்திருக்கேன், என்ன ஏன் பிறவி செஞ்சீங்க அப்படி கேட்கக்கூடிய போது தேவேந்திரன் என்ன சொல்லுதான்? ஏ இந்த அகலிகை எனக்கு தான், எனக்கு தான் இந்த அகலிகை வேணும். இந்திரன் அகலிகை எனக்கு வேணுங்க, கௌசிகன் அகலிகை எனக்கு வேணுங்க. ஒரு பொண்ணை ரெண்டு பேரும் பங்கு போட முடியுமா? கதையில சொல்லுதையா அகலிகையை பிடிச்சு ரெண்டு பேரும் இழுக்காங்க. இந்த கைய அகலிகை பத்தி கௌசிகர் இழுக்காரு, மாத்தி மாத்தி இழுக்காங்கல்ல. அகலிகை ரெண்டு கையும் பிஞ்சு போற அளவுக்கு இழுத்துட்டாங்க. பார்த்தா அகலிகை நம்ம ஏன் தான் பெண்ணா பிறக்கலாமா, இந்த கடல்ல உதிக்கலாமா, நான் ஒரு கோமாளியா பிறந்தா கூட பரவாயில்லையே, நான் அழகான பெண்ணால பிறந்திருக்கேன்,
அகலிகையா அழகுள்ள பெண்ணா பிறந்திருக்கேன். சரி, நான் அழகா இருக்க பேரு 2 பேரும் போட்டி போடுதாங்க. ஆமா, 2 பேரும் தானே அமுதம் கிடைஞ்சாங்க. ஆமா, இவங்க சண்டையை தீர்க்கிறதுக்காக சரி அந்த கலைக்கோட்டு மகரிஷி வந்து சொல்லுதாராம், என்ன ஏ பெண்ணே அகலிகை, என்ன அகலிகை, உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்னமா பிரச்சனை? மன்னா, என்ன? நானும் அழகாக திருப்பவர் கடல்ல இருந்து பிறந்தவள். சரி, இவங்க 2 பேரும் என்னை கட்டிக்கிடுதுன்னு சண்டை போடுதாங்க. தெய்வ இந்திரனும் என்னை கட்டிக்கிடுதாங்க. ஆமா, கௌசிக முனிவரும் என்னை கட்டிக்கிடுதுன்னு சொல்லுவாரு. அப்பந்தான் அந்த மன்னன் சொல்லுவாரா, இப்படி ஐயா, எப்பா என்ன ஒரு 30 நாள் கௌசிகா நீ வச்சிக்கா, இன்னொரு 30 நாள் தேவேந்திரா வச்சிக்கா, அப்படி சொல்ல முடியுமா? அது எப்படி சொல்ல முடியும்? அது நடைமுறை ஆகுமா? இருந்தா ஒரு கணவன் தான் இருக்கணும், இருந்தா ஒரு மனைவி தான் இருக்கணும். அப்பதான் அகலிகையை கெட்டுவதற்கு 2 பேருக்கும் போட்டி வருது. கௌசிகருக்கும் அந்த தெய்வேந்திரனுக்கும் போட்டி வருது. அகலிகை எனக்குத்தான் 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 என்று சொல்லி இருவரும் எப்படி சண்டை போடுறாங்க பாருங்க. அங்கே மலைகளும் மலைகளும் மல்ல யுத்தம் செய்வது போல், மல்ல யுத்தம் செய்வது போல், சிங்கமும் சிங்கமும் சிறுகிற பாவனை போல், இருவரும் அவர் புரிந்தார், இந்திரனும் இருவரும் அவர் புரிந்தார். மலைகளும் மலைகளும் யுத்தம் செய்வது போல், யுத்தம் செய்வது போல், சிங்கமும் சிங்கமும் சிறுகிற பாவனை போல், சிறுகிற பாவனை போல், சேதுமை அவர் புரிந்தார், அந்நேரத்தில் சேதுமை அவர் புரிந்தார். இந்திரனும் கௌசிகமா முனிவரும் ஒரு பெண்ணுக்கு சண்டை போடுதாங்கல்ல. சரி, மலைகளும் மலைகளும் மல்லு யுத்தம் செய்வது போல், சிங்கமும் சிங்கமும் சீறுகிற பாவனை போல் அழகுடனே சண்டை காட்சி போட பார்த்தார் இந்த கலைக்கோட்டு முனிவரே. சரி, சண்டை போடாதீங்க, சண்டை போடாதீங்க, உலகத்துல பெண்ணா இல்ல, இந்த பெண் இல்லன்னா இன்னொரு பெண்ணு, இவ அழக பார்த்து 2 பேரும் எனக்கு வேணும் எனக்கு சண்டை போடுறீங்க, எனக்கு வேணும் சண்டை போடுறீங்க. அப்ப ஒரு போட்டி வைப்போம், போட்டி வச்சிருவோம். இவ எங்க பிறந்தா, எங்க பிறந்தா? பார்க்கடல கடையும் போதுதானே பிறந்தா. அதே திருப்பாக்கடல்ல. சரி, 2 பேரும் என்ன 1000 வருஷம் முங்கி நில்லுங்க, 1000 வருஷம் முங்கி நில்லுங்க. 1000 வருஷம் முங்கி நின்னு யார் முதல்ல வாரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அகலிகை பெண்ணு. சரி, பாடிக்கொண்டிருக்கக்கூடிய போது என்னையா அடுத்தபடியாக என்ன நமக்கு 100 ரூபாயை 100 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சிமான் சீதாலட்சுமி டிபன் சென்டர் பெருமாள்புரம் மதிப்பிற்குரிய ஐயா சரி எம் மிக்கேல் அவர்கள் சேர்ந்து நமக்கு 100 ரூபாய் 101 லட்சமாகவே அள்ளி வழங்கியிருக்கிறார்கள். சரி, மத்தியான கொடைக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்க. நம்ம பிள்ளை படிக்கான நைட்டு கொடைக்கு அன்பளிப்பு கொடுக்காங்க. ஹைகோர்ட் மகாராஜா வியாம்படி சுடலமாடா அவர் நாமத்தை கொண்ட மகாராஜா பிள்ளையாகப்பட்டவர்களும் ஐயா மிக்கேல் அவர்களும் என் ராமனுடைய கிருபையாலே என் சீதா தேவி அருளாலே சீதையம்மா கிருபையாலே 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 செல்வமோடு வாழ வேணும், கிருபையாலே 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 உடனே வாழ வேணும், வாழ வேணும். அகலிகைக்கு கல்யாணம் பண்ண 2 பேரும் 1000 வருஷம் கடல்ல போய் முங்குங்க. யாரு 1000 வருஷம் முங்கி வெளியே வாரிலோ அவளுக்கு தாப்பா இந்த அகலிகை பெண்ணு. என்ன அழகா இருக்கா, இவளுக்கு முதல்ல நீங்க முங்கிட்டு வாங்க. பார்த்தார் கௌசிக மாமுனிவர். முதல்ல யார் முங்கணும்? அந்த தெய்வ இந்திரன் தான் முங்கணும். தெய்வ இந்திரனாகவன் பட்டம் பார்த்தா கடலுக்குள்ள 1000 வருஷம் தான் முங்கி இருக்க முடியாது, முடியாது. அப்ப நம்ம முங்கி இருக்கணும்னா தெய்வ இந்திரனாகப்பட்டவன் என்ன வடிவம் கொண்டு போறான் பாருங்க. என்ன வடிவம்? அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, கையில பிடி. தெய்வ இந்திரனாகப்பட்டவன் என்ன பண்றான் பாருங்க. ஒரே தவளை நல்ல வடிவம் கொண்டு நல்ல கலரிலே 1000 காலமாக நீருக்குள்ள முங்குவானா 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 மன்னன தெய்வந்திரன் முங்குவானா முங்குவானா இந்திரன் தேவேந்திரன் மனுஷனா போய் 1000 வருஷம் கடலுக்குள்ள முங்க முடியுமா? முடியாதுல. ஏமாத்து வேலை பார்க்கான் தேவேந்திரன். ஒரு தவளை வடிவம் கொண்டு உள்ள போய் முங்கி இருக்காராம். யாரு கடலுக்குள்ள வந்து பார்க்க போறா? நம்ம தெய்வமா இருந்ததுன்னு தெரியும், தெய்வ இந்திரன்னு தெரியாது. தவளையா போய் உள்ள இருப்போம். சரி, அவர் தவளையா இருந்தவர் தான் கௌசிக
கௌசிக முனிவர் கரையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. சரி மன்னா, என்ன இந்த தெய்வேந்திரனை பாத்தீங்களா? பாத்தீங்களா? தவளையா வடிவம் கொண்டு உள்ள போய் முங்கிட்டு இருக்கான். ஆமா, அவன் வெளியே வர சொல்லுங்க பாப்போம் என்று பார்க்க போறது. சரி, தவளையாக இருந்த தெய்வேந்திரன் தவளையாவே கடற்கரையில வந்து எழுந்து நிற்கான். பார்த்தார் அந்த மாமுனிவர். சரி, தேவேந்திரா என்ன அழகுடனே அழகாக வெளி தவளையாக வடிவம் கொண்டு ஆமா அவன் என்னென்ன செய்தான் பாருங்க. என்ன செய்தான்? எனக்குத்தான் அகலிகை வேணும், எனக்குத்தான் அகலிகை வேணும். நான் தவளையா இருந்து 1000 வருஷம் உள்ள முங்கி இருக்கேன். சரி, இந்த அகலிகை எனக்குத்தான்ப்பா. ஆமா. ஏ தேவேந்திரா, என்ன நான் தேவேந்திரனை தான் உள்ள போய் முங்க சொன்னேன். ஆமா, நீ தவளையா மாறி முங்கி இருக்க. சரி, அதனால என்ன உனக்கு இந்த பெண்ணு கிடையாது. கிடையாது. கௌசிக மாமுனிவர் பார்த்தார். திருப்பார் கடலிலே அவர் 1000 வருஷங்கள் முங்கி நிற்க. சரி, அந்த கௌசிகருக்கு அகலிகை பெண்ணை மனம் முடித்து கொடுத்தார்கள். ஆமா, அப்ப யாரு ஜெயிச்சிருக்கா? கௌசிகர் தான் ஜெயிச்சிருக்காரு. சரி, அவர் உண்மையா போய் முங்கிருக்காரு. இவன் தவளையா போய் ஏமாத்தி முங்கிருக்கான். அதனால அந்த பெண்ணு வந்து யாருக்கு? யாருக்கு? கௌசிக முனிவருக்கு தான். அகலிகையை கௌசிகருக்கு மனம் முடித்து கொடுக்க. சரி, தேவேந்திரன் சும்மா இருப்பானா? அவன் என்ன சொன்னா? என்ன கௌதம ரிஷியே, என்ன அகலிகை உனக்கா மாலமனம் முடிச்சுட்டு போறீரு, ஒரு நாளாவது இந்த அகலிகை பெண்ணோடு நான் காலத்தை கழிப்பேன் என்று சொல்லி சாபம் கொடுத்தானா? சரி, அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, தெய்வேந்திரன் கௌசிக மாமுனிவர் மக்கட்டு மனைவிக்காக சரி அகலிகை மேலே ஆசை கொண்டு ஒரு நாள் வாழ்வேன்னு சாபம் கொடுத்தான். எங்க கௌசிக மாமுனிவரும் அகலிக பெண்குடியானோ அத்துவர காலத்திலே நல்லபடியாக குடும்பங்களை நடத்தி கொண்டிருக்க. அம்மா ஒரு நாள் நல்ல தினமதியிலே தினமதியிலே அது ஏது நடக்குதையா அகலிகை பெண்கொடியா கௌசிக முனிவனோடு எல்லார வாழ்க்கையது அவர் இந்த மோடு வாங்குவாரா கணவனும் மனைவியுமா கணவனுடன் வாங்குவாரா நல்ல சதையும் போலே சதையும் போலே சதையும் போலே அவர் நல்லமுடனே வாங்குவாரா வாங்குவாரா முனிவரோடு அகலிகை பெண்குடியால் கணவனும் மகையுமாக நகையும் சதையும் போல வாழ்ந்து வர. சரி, இப்படி இன்பமாக இருக்க வாழ்ந்து வராங்க. தேவேந்திரன் பார்த்தான். சரி, ஏ பெண்ணை அகலிய, என்ன ஒன்னத்தான ஒரு நாள் ஆசை பொழுது கழிப்பேன் என்று சாபம் கொடுத்தேன்ல. இந்த தெய்வேந்திரன் என்ன வடிவம் கொண்டு அவளை கெடுக்கிறதுக்கு வரான் பாருங்க. என்ன வடிவம் கொண்டு? அகலிகை கௌசிகருக்கு மனம் முடிச்சு வச்சிருக்காரு உண்மையா இருந்ததுனால. சரி, தேவேந்திரனுக்கு சும்மா இருக்க முடியல. இதுல ஒரு நாளாவது நாம மாற்றான் மனைவியை அடையிறேன்னு நினைச்சிருக்கான் பாத்தீங்களா? ஒரு ஆணா பிறந்தவன் அடுத்தவன் பொண்டாட்டி மேல எட்டி பார்க்க கூடாது. ஒரு பெண்ணா பிறந்தவன் அடுத்தவன் புருஷன் மேல எட்டி பார்க்க கூடாது. அதுக்குத்தான் ராமாயணம் கதையை எழுதி வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட தெய்வேந்திரன் மாற்றா மனைவி மேல ஆசைப்பட்டான். சரி, அவன் எப்படி வரான் பாருங்க. ஒரு சேவல் நல்ல வடிவம் கொண்டு வாரானையா இந்திரனோ, நல்ல வடிவம் கொண்டு வாரானையா இந்திரனோ, பெரிய காளி அம்மா வேலையிலே 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 சேவலாக ஐயா வாராய் பெரிய காளி வேலையிலே சேவலாக வாராய். அதிகாலை வேளையிலே தெய்வ இந்திரனாகப்பட்டவன் அப்படி தெய்வ இந்திரனாகப்பட்டவன் விடிய காலை வேளையிலே அழகாக சேவலாக வடிவம் கொண்டு வாரான். சரி, இந்த கௌசிக மாமுனிவருடைய மனைவி அகலிகை நம்ம இன்னைக்கு அடைஞ்சே ஆகணும். ஆமா, தெய்வ இந்திரனா பணம் அடைய முடியாது. சேவலா போய் அவளுக்கு எடுக்கணும். சரி, பாவி புத்திய பாத்தியரா? அதானே, அடுத்தவன் பொண்டாட்டியை கெடுக்கிறதுக்கு இவன் சேவல் ரூபத்துல இருக்கான். ஆமா, நல்லா இருப்பானா? இப்படி இருப்பான். அவன் வாங்கின சாபம் இன்மதான் சொல்லுவான் பாருங்க. சரி, தெய்வ இந்திரனாகப்பட்டவன் ஆமா அகலிகை அடைய வேண்டியதற்காக விடிய கால வேளையிலே சேவலாக வடிவம் கொண்டு ஆமா எங்க வரான் பாருங்க. அகலிகையா இல்லத்திலே
காலையிலே சேவலக வடிவம் கொண்டு சத்தமாக கூவுவானா கொக்கரக்கோ 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 ஊரான இந்திரனோ கொக்கரக்கோ 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 ஊரான இந்திரனோ குவ குவ முழிச்சிடுவா 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 அழகுடைய அகலிகையா அகலிகையா குவ குவ முழிச்சிடுவா 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 அகலிகையா தங்கோடியா தங்கோடியா. அம்மாள் சீதை அம்மாள் பிறக்கக்கூடிய கதையை படிக்க இருக்க போகிறோம். சரி, பெண்கள் தயாரா இருந்துக்காங்க. ஆமா, உலக போடுறதுக்கும் கும்மி அடிக்கிறதுக்கும். சரி, அன்னைக்கே 2-3 அக்கா சொல்லியாச்சு. என்ன வெள்ளிக்கிழமை கும்மி அடிச்ச மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது எங்களுக்கு ஒரு 5 நிமிஷமாவது படிங்க சொன்னாங்க. கண்டிப்பா மக்கள் ஆதரவுனால கண்டிப்பா நீ படிப்பேன். ஆமையா, சீதை அம்மாள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன். சரி, அதனால பக்தர்கள் விரைவாக கோயிலுக்கு வாங்க. ஆமா என்ற அகலிகையை கெடுப்பதற்காக தெய்வேந்திரன் விடிய காலை சேவலாக வடிவம் கொண்டு அங்க வந்து கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவுதான் பாருங்க. கூவல் சத்தத்தை கேட்டு எழுந்தால் அகலிய பெண்குடியால். மன்னா என்ன ஏ கௌசிக மாமுனிவரே, என்ன சேவல் கூவுது கூவுது எந்திரிங்க கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போங்கன்னு அனுப்புதா இல்ல. சரி, கௌசிக முனிவன் நந்தவன தோட்டத்துல போய் பார்க்காரு. என்ன இன்னைக்கு இன்னும் பொழுது விடியலையே, என்ன அகலிகை அதுக்குன்னு எழுப்பி விட்டுட்டேன். இல்ல மன்னா சேவல் கூவுச்சு. ஆமா, சேவல் கூவுனதுனால பொழுது விடிஞ்சிருச்சுன்னு உங்களை சொல்லி எழுப்பினேன். சரி என்று சொல்லிக்கொண்டு அந்த அகலிகை பெண்குடியால் வார்த்தை கேட்டு அந்த வார்த்தை ஐயா காதில் கேட்டு அகலிகையால் அம்மா எழுந்திடுவார். அந்த வார்த்தை காதில் கேட்டு மன்னா மன்ன கௌசிகனே பொழுதுதான் முடிந்தோதையா, நீங்க கோவிலுக்கு போக வேணும், அந்த பூக்களையும் பறிக்க வேணும். மன்னா மன்னா கௌசிகனே மன்னா மன்னா கௌசிகனே பொழுதுதான் விடியுதையா. மன்னா மன்னா கௌசிகனே மன்னா மன்னா கௌசிகனே பொழுதுதான் விடியுதையா. ஏ மன்னா என்ன ஏ கௌசிக முனிவரே கண்டுகிட மண்டுக்கார பொண்டாட்டிய ஏ மன்னா என்ன பொழுது விடிஞ்சு போச்சு, இன்னும் கோயிலுக்கு போக இங்கே எட்டி பார்த்து கிடக்கிய. போங்க கோயிலுக்கு, நந்தவனம் போக வேணும், நல்ல மலர படிக்க வேணும், கோயிலுக்கு போக வேணும், சிவ பூசை செய்ய வேணும். கௌசிகர எழுந்து சென்று நந்தவனத்தில் போய் பார்க்காரா. அங்கே பொழுது காலம் விடியவில்லை. சேவல் கூவுனதப்பு கூட்டு சேவலா இருந்திருக்க. சரி, எங்குள்ள சேவல் இது, எங்குள்ள சேவல் தெரியல, நேரங்காலம் தெரியாமல கோவிலுக்கு சேவல் கூவுறத பார்த்துதான் உங்களை எழுப்பி விட்டேன் மன்னா. ஆமா, அந்த கௌசிக முனிவர் திரும்பி வர வரவேற்கல. இந்த தெய்வ இந்திரன் சேவலாக இருந்தவன் என்ன பண்றான் பாருங்க. என்ன பண்றான்? சேவலாக இருந்தவன் தான் என்ன என்ன வடிவம் கொண்டான், கௌசிகரை போல எல்லோ ஆதாரம் எடுத்தான். பெருமாள்புரம் பெருமாள் சுவாமி பூசாரி ஐயா மதிப்பிற்குரிய பெரியதுரை அண்ணார் அவர்களுக்கு விழா கமிட்டியார் பொன்னாடை போட்டு கரத்தில். அடுத்தபடியாக மதிப்பிற்குரிய லட்சுமணாட்சி அவர்களுக்கு விழா கமிட்டியார் பொன்னாடை போட இருக்க அழைப்பதால் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். அகலிகையை சாபம் தீர்ப்பதற்காக சரி அகலிகை சொன்ன வார்த்தையை கேட்டு கௌசிக முனிவர் கோயிலுக்கு போறேன்னு பூ பறிக்க போயிட்டாரு. பொழுது விடியல திரும்பி வாராரு. சரி, திரும்பி வர்றதுக்குள்ள என்ன ஆச்சு பாருங்க. தெய்வ இந்திரன் சேவலாக இருந்தவன் என்ன பண்ணுதான், அப்படி சேவலாக இருந்தவனாகப்பட்டவன் சரி அந்த கௌசிகரை போலவே வேஷம் போட்டான். யாரு அகலிக புருஷன மாதிரியே இவன் வேஷம் போட்டிருக்கான். தெய்வேந்திரன் போட்டுட்டான். அதை பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய போது உங்கள் வீட்டு பிள்ளையாகிய முத்துசரவனை பாதிரித்து 51 ரூபாய் நமக்கு 51 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சிமான் தலஹரி கிள்ளி மாறி சிங்கம் நயன்ராஜ் பருத்தி வீரன் எசக்கி அந்தோணி பழைய இருந்த வியாபாரம் என்ன தலஹரி கிள்ளி மாறி
அது கிள்ளிமா இல்ல கீழின்னு போட்டிருக்கு. கிள்ளி மாறி சரி, சிங்கம் நயன்ராஜ், பருத்தி வீரன் இசக்கி, அந்தோணி பழைய விரும்பு வியாபாரம், அவர்கள் நம்ம பிள்ளையை ஆதரித்து நம்ம வெள்ளிசூர் வாதிட்டாங்க. அன்னார்மார்கள் தலகரி, கிள்ளி மாறி, சிங்கம் நயன்ராஜ், பருத்தி வீரன் இசக்கி, அந்தோணினார்கள். அவர் அழக ஒரு நாளும் பார்க்கணுமே ஐயா, அழக ஒரு நாளும் பார்க்கணுமே, தேடி ஒரு நாளும் தேடி ஒரு நாளும் தேடி ஒரு நாளும் பார்க்கணுமே, நம்ம தெரிஞ்ச ஒரு நாளும் பார்க்கணுமே, ஒரு நாளும் பார்க்கணுமே, ஒரு நாளும் பார்க்கணுமே. அடமொழிய பாத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்கு பார்த்தல, அவ்வளவு நடிகர்களும் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. படத்தை பார்க்க வேண்டாம். ஆமா, அப்படி நமக்கு ஆதரித்து அனைத்து உள்ளங்களும் என் பெருமான் கிருபையாலே வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக இருக்க அகலிகையை அடைய வேண்டும் என்று தெய்வேந்திரன் சேவலாக வடிவம் கொண்டவன். சரி, அவன் என்ன பண்ணான் பாத்தீங்களா? என்னையா, கௌசிக முனிவர் நம்ம எழுப்பி விட்டுட்டோம் கூவி. ஆமா, கோவில் நாட்டாமை எங்கிருந்தாலும் விடையாக மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். பெருமாள் கோவில் நாட்டாமை ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் விடையாக கோயிலுக்கு வருமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். இப்படியாக அகலிகை தன் கணவன கௌசிகர் பூஜை செய்ய போக தேவேந்திரன் அவர மாதிரியே வேஷம் போட்டான். சரி, அகலிகை என்ன பாக்கையா போறா, அவ புருஷன் நம்ம நினைச்சுக்கிடுவா. ஆமா, அப்படி இருக்கக்கூடிய போது அகலிகையை அடைவதற்காக தெய்வேந்திரன் சேவலாக இருந்தவன் கௌசிகர் அவ புருஷன மாதிரியே வேஷம் போட்டிருக்கான். சரி, பாவி எப்படி ஏமாத்துதான் பாருங்க. அடுத்தவன் பொண்டாட்டிய அடையதுக்கு இந்த தெய்வேந்திரன் சரி அவ புருஷன் கௌசிகன மாதிரியே வேஷம் போட்டு போறான். பாவி இந்த அகலிகைக்கு கெட்டின புருஷனுக்கு அடுத்தவனுக்கு வித்தியாசம் தெரியாம இருந்திருக்கா. அவ என்ன பண்ணா பாரு, கணவன் தான் ஐயா வந்திருக்கான் ஆசமன்னா நேச கௌசிகனே நம்ம புருஷன் தான் போனவர் திரும்ப வந்துட்டாருன்னா அகலிகை அத்தான்னு கட்டி பிடிக்கா. பாவி என்ன வந்திருக்குது தேவேந்திரன் அவளுக்கு தெரியல. ஆமா, தேவேந்திரன் சேவலா கூவி புருஷனை எழுப்பி கோயிலுக்கு அனுப்பிட்டான். சரி, அவன மாதிரியே வேஷம் போட்டு இவளை அடையதுக்கு உள்ள வாரம் பாருங்க. அகலிகை அத்தான்னு கட்டி பிடிச்சால தேவேந்திரனுக்கு இருக்க முடியாது. ரொம்ப பேச விரும்பல இந்த கட்டத்தை. ஆசை மோகத்தை தழுவிக்கொண்டு அந்த தெய்வ இந்திரனாகப்பட்டவன் அந்த அகலிகை பெண்குடியை அடைந்து விட அவன் அடைந்து போயிட்டான் வீட்டு வாசலுக்கு வெளியே. தெய்வேந்திரன் வீட்டு வாசல அகலிகை கற்பழிச்சுட்டு வெளியே போறான். சரி, அங்க கௌசிகர் வாராரு. ஏ பெண்ணே அகலிகை, கெட்டின புருஷருக்கு உனக்கு என்னடி அர்த்தம்னு கேக்கு, கேடுகாரி கொடுங்காரி நீதான் அகலிகையா, உனக்கு தாலி கெட்டின கௌசிக மாமுனிவர் இருக்கும் பொழுது யாரோ இந்த தெய்வ இந்திரனாக வந்து என்ன போல வேஷம் போட்டு உள்ள வந்திருக்கான். கட்டிய கணவனுக்கும் மாற்றானுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாம நீ அடைந்ததுனாலே நீ இன்றையிலிருந்து பாற கல்லாக போவாய். சரி, அன்னைக்கு அவர் கொடுத்த சாபம் தான் அகலிகை பாறக்கல்லா இருந்திருக்கா. அவ சும்மா இருப்பாளா புருஷனை பார்த்து, நான் பாறக்கல்லா போகணுமா? ஏ தெய்வ இந்திரா, என்னை நீ சீரழித்த காரணத்தினாலே என் கணவனை போல நீ வேஷம் கொண்டு வந்ததினாலே சரி நடிப்பிற்குரிய கந்தன் ஐயா எங்கிருந்தாலும் மேடைக்கரையில் வருமாறு விழா கமிட்டியார் கேட்டுக்கொள்கிறார்கள். இந்திரா, என்ன நீ உனக்கு என்னை சீரழித்த காரணத்தினாலே என் கணவன் என்று நினைத்துதானே நான் உன்னை அடைந்தேன். உன் உடம்பிலே உனக்கு 1000 நோனிகளாக போவாய். அகலிகை பாறக்கல்லா போயிட்டா. அப்பந்தான் அகலிகை கேட்கா, என்ன ஆசமன்னா கௌசிக மாமனிவரே, அகலிகையாக
ஆகப்பட்ட உமது மனைவியாக நான் செய்த தவறின் காரணமாக நான் அறிஞ்சி அறியாம செய்த தப்புதான். சரி, என்ன பாறைக்கல்லா போக சொல்லிறேன். நான் பாறைக்கல்லா இருந்தாலும் என்னைக்கு எனக்கு சாப மோட்சம் கிடைக்குமாப்பா? அப்பதான் கௌசிகர் சொல்றாரு, பெண்ணை அகலிகே, நீ பாறைக்கல்லாக இருந்தாலும் என் பெருமாளுடைய ராம அவதாரம் எடுத்து விஸ்வாமித்திரர் வேள்வி காத்து வரும்போது அந்த பாறைக்கல்லை எப்ப மதிக்காரோ அப்பத்தான் பெண்ணாக வடிவம் கொண்டு வருவாய். அன்னைக்கு பாறைக்கல்லா இருந்தவாத்தான் ராமர் வேள்வியை காத்து வளர்ந்து வரும்போது மிதிச்சாரு இல்ல, சரி, அவதான் கல்லா இருந்தவா பெண்ணா எந்திரிச்சிருக்கான். அதனாலே ராமா விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு பாருங்க, அகலிகைக்கு ஐயா சாபம் தைத்த அணி ராமன் ஐயா நீரல்லவோ அகலிகைக்கு சாபம் தீர்த்த ஹரிராமான்னு பாடுவோம். அகலிகை கல்லா இருந்த பாறைக்கல்ல ராமர் என்னைக்கு காலம் மிதிச்சாரோ அவளுக்கு சாப மோட்சம் அடைந்து மீண்டும் அகலிகை பெண்ணாகவே இழந்திருக்கிறாள். இங்கே இப்படி இருக்க ராமா, இதுதாப்பா உன்னுடைய மகிமை, இதுதான்ப்பா உன்னுடைய மகிமை. உன் கால் வண்ணத்தை நான் இங்கு கண்டேன் அல்லவா பாறைக்கல்லில். அகலிகை பெண்கொடியால் கையெடுத்து ராமனை வணங்க எனக்கு சாப மோட்சம் கொடுத்த ராமா, மீண்டும் நான் கௌசிக வனத்துல போய் வாழ்ந்து வருகிறேன். கௌசிகர் ஆசிரமத்திலே அந்த அழகான பெண்ணை அகலிகை ஒப்படைத்து விட்டு என் ராம பிரானையில் ஐய பெருமாளும் விஸ்வாமித்திர மாமுனிவரும் நடவாய் ஒரு ஆலமரத்திலே அமர்ந்திருக்க இங்கே ராமனும் லட்சுமணும் விஸ்வாமித்திர மாமுனியோடு இருக்கும் போது எந்த தேசத்தில் என்ன நடக்கு பாருங்க. நாட்டில் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு, இலங்கை தேசத்திலே தேசத்திலே தென்னிலங்கை தேசத்திலே ராவணனாகப்பட்டவன் ஆண்டு வருகிறான். இந்த இப்போது நாங்கள் பாட இருக்கக்கூடியது ராமன் லட்சுமணனை வடவாய் ஆலமரத்திலே விஸ்வாமித்திரர் உட்கார வச்சிருக்காரு. ஏன் உட்கார வச்சிருக்காரு விவரம் தெரியும். தென்னிலங்கை தேசத்திலே ராவணனாகப்பட்டவன் ஆண்டு வர வேதவதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு. யாரு யாரு? வேதவதி. வேதவதி. இந்த வேதவதி பெண்ணுக்கு என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? கல்யாணம் பண்ணா பெருமாள் திருமாலத்தான் கல்யாணம் பண்ணணும். அவளுக்கு அந்த ஒரு ஆசை இருந்திருக்கு. வேதவதி பெண்குடியால் தென்னிலங்கை தேசத்திலே அந்த ராவணன் கோட்டையில இருந்து கொண்டு பெருமாளையை நினைத்து தவம் இருந்து வருகிறாள். சரி, அக்கினி யாகத்தை வளர்த்து தவம் இருந்து வந்தால பெருமாளை தான் கல்யாணம் பண்ணணும்னு வேதவதி காத்திருந்திருக்கா. சரி, இந்த ராவணன் 10 தலையோடு ஆகாய மார்க்கமா பறந்து வாரான். பார்த்தா அந்த வேதவதிய, சரி, என்ன அழகுள்ள பெண்ணா வேதவதி இருக்கிறாள். ஏ பெண்ணே வேதவதி, என்ன எதுக்காக தவம் இருக்க? எதுக்காக தவம் இருக்க? எனக்கு பருவ வயசு முடியும் போது நான் பெருமாளையே கல்யாணம் பண்ண போறேன்னு தவம் இருக்கேன். பெருமாள் ஒன்ன எப்படிமா கல்யாணம் பண்ணுவாரு? அவர் தெய்வமா இருக்காருல்ல. நீ பெருமாள் நினைக்காத, சரி, இந்த ராவணனை நினைக்க வேண்டும். ராவணா, நான் கற்புக்கரசி வேதவதி திருமாலையை கல்யாணம் பண்ணுவேன்னு அக்னியை வளர்த்து தவம் இருக்கேன். சரி, நான் உன்னை அடைய தவம் இருக்க இல்லையப்பா. அடே 10 தலை ராவணா, ராவணனாகப்பட்டவன் வேதவதி பெண்குடியாளுடைய தோள்பட்ட இல கை வைக்க ஒரு பெண்ணு மேல ஒருத்தன் கைய வைக்கலாமா? அதானே வேதவதி சாபம் கொடுக்க பாருங்க. ஏ ராவணா, அந்த 10 தலை ராவணனை ராவணன் தான் கொல்லுவாரா, ராவண தான் கொல்லுவாரா, 10 தலை ராவணா, என்ன உன்னை நாளைக்கு ராமர் வந்துதான் உன்னை கொல்ல போறாரு. ஒரு பெண்ணை நீ கை நீட்டி வச்சிருக்கல, நான் இனிமே இந்த ராமர் பெருமாள் கைப்படாம உன் கை ராவணன் கை பட்டதனாலே இந்த பலத்த அக்கினி யாகத்துக்குள்ள போய் விழ போறேன்.
வேதவதி பெருமாள் நினைச்சு கல்யாணம் பண்ண ஆசையா தவம் இருக்கா. ஆமா, ராவணன் தோள்பட்டில் நான் இருக்கேன்னு கையை வச்சாம்ல. இந்த ஆண்பட்ட கை நம்ம இந்த உடம்பு இருக்க கூடாது. வேதவதி பெண்குடியால அக்கினி யாகத்துல விழும்போது அந்த கைலாசத்துல என்ன யார் இருக்கா? நாராயணங்க ராமரா பிறந்திருக்காரு. அம்மா மகாலட்சுமி தாமரை பூவுக்குள்ள அப்படி அமைதியா உட்கார்ந்து இருக்கா. அந்த வேதவதியானுடைய ஆத்மா வந்து கைலாசம் போகுது. நம்ம பூத உடல் அழிஞ்சாலும் நம்ம ஆத்மா வந்து அழியாது, அழியவே கிடையாது. உடல் தான் பூமிக்கு, ஆன்மா என்னைக்குமே பறந்து விரிந்தா பறந்து கொண்டே இருக்குமா. அது கைலாசத்துல போய் சிவனை நோக்கி கேக்குமா, என்ன இந்த வேதவதி கற்பு கரசி பெண்ணால இருந்திருக்கா. கற்பு கரசிக்குரிய வேதவதி மேல தோல்பேன கைப்பட்ட அந்த ராவணனை கொல்ல வேண்டும். நான் அக்னியில இறங்கி இறந்திருக்கேன். நான் வேதவதி இப்படி அக்னியில இறங்கி இறந்ததோடு இருக்க கூடாது. நான் மறு அவதாரம் எடுக்க வேணும். வேதவதி என்ன நீ மறு அவதாரம் எடுக்கணுமா? ஆமா, நாராயணன் ராமரா பிறந்திருக்காரு. சரி, அவர் மனைவி மகாலட்சுமி கைலாசத்துல வைகுண்டத்துல சும்மா உட்கார்ந்து இருக்கா. அந்த ராமரை மனமுடிக்க வேண்டுமேயானால் அக்கினியில் இறங்கியவளை என் பெண்ணான வேதவதி பெண்குடியால். ஆமா, என்ன வடிவம் கொண்டு வருவாரா? என்ன வடிவம் கொண்டு வருவார்? ஏ வேதவதி, என்ன நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், இருக்க வேண்டாம். தீப்பெட்டி இருந்தா கொடுங்கய்யா. வேதவதி நீ இனிமே பெண் தீப்பெட்டி தீப்பெட்டி வேதவதி நீ இனிமே பெண்ணாக இருக்க கூடாது. ஆமா, உன்னுடைய ஆன்மாவானது சாந்தி அடைய வேண்டுமேயானால் சரி உனக்கு நான் மறு பிறவி கொடுக்க போறேன். ஆமா, என்ன பிறவி தெரியுமா? என்ன பிறவி? ஏ பெண்ணே, என்ன அந்த ராமனை நீ மனம் முடிப்பதற்காக மகாலட்சுமியே போய் பிறக்கணும். ஆமா, யார மனம் முடிக்க? யார மனம் முடிக்க? ராமரை மனம் முடிக்க. ஆமா, லட்சுமி நீ வந்து பூலோகத்துக்கு போகும்போது லட்சுமிங்க பேர்ல போக மாட்டோமா? ஆமா, உனக்கு என்ன பேர் வரங்க தெரியுமா? என்ன பெயரு? பூலோகத்திலே அயோத்தியில் பிறந்த ராமனை மனம் முடிப்பதற்காக கற்புக்கு அரசியா அக்கினியில இறங்கியவளே வேதவதி. ஆமா, அடுத்த பிறவியாக என்ன பிறக்கணும் தெரியுமா? என்ன பிறக்கணும்? எம்ம நாளான நாளையில, ஆமா நல்ல ஞாயிற்றுக்கிழமையில நம்ம பெருமாள் பெருங்கோவிலே, ஆமா சாமாதி சாமத்துல என்ன சம்மதிச்ச வேலையில 12 மணியதில அந்த வேதவதிக்கு ஆண்டவன் சிவபெருமான் என்ன வரம் கொடுக்காரு பாருங்க. என்ன வரம் கொடுக்காரு? போடுங்கம்மா ஒரு கோலவ மணி கோலவ குலவப்படுங்கம்மா. இங்க வருது அங்க வர மாட்டுக்கு. வேதவதி அக்னியில இறங்கினவளுக்கு மறு அவதாரமாகவே என்ன அவதாரம் கொடுக்காரு பாருங்க. போடுங்கம்மா ஒரு கோல மணி கோலவ 12 மணியதிலே சீதையாக பிறக்க போறான். அம்மா அக்கினியில் பிறந்தவளே, அம்மா அக்கினியில் பிறந்தவளே, ஆத்த சீதா வரும் அம்மா அக்கினியில் பிறந்தவளே, சீதா அக்கினியில் பிறந்தவளே, சீதா வரும் அம்மா அவ வேள்வியில பிறக்க போறா. வீரமான சீதா தேவி பாடுங்கள ஒரு கோலவ அம்மா பொண்ணான மணி கோலவ இதுங்களம்மா இது கோலவ ஆத்தா சீதா தேவி கீதா அவ அக்கினியில் பிறப்பாளையா, அவ அக்கினியா பிறப்பாளையா. ஏ கற்பு தண்ணி சீதை அம்மா அக்கினியா பிறப்பாயம்மா. ஓடியா ஓடியா ஆலயாகத்துக்குள்ள இறங்கி போனேன் வேதவதி பெண்கோடியே. அக்கினியில் பிறக்க வேணும் அந்த ராமரையும் மனம் முடிக்க. அவ சீதையாக பிறந்து வாரா, அவ ராமனுக்கு மனைவியாக. அம்மா லட்சுமி பிறக்காரே, ராமனுக்கு மனைவியாக, ராமனுக்கு மனைவியாக. கையில் ஆடி விளையாடுவான சீதையம்மா அந்த வியல்வியில பிறப்பா. அந்த 10 தல ராவணனை, 10 தல ராவணனை கொல்லத்தான பிறக்காரே. 10 தல ராவணனை, 10 தல ராவணனை அவள் கொல்லத்தானே பிறக்காரே. நல்ல வேலையம்மா விளையாடும் நேரமம்மா, நல்ல வேலையம்மா விளையாடும் நேரமம்மா. உத்தமிய பத்தினியே சீதையம்மா வாருமம்மா, உத்தமிய
பத்தினியே பத்தினியே சீதையம்மா வாரும் அக்கினியில் அம்மா பிறந்தவளா 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 ஆத்தாளே சீதா ஓடிவமா அக்கினியில் அம்மா பிறந்தவளா பிறந்தவளா ஆத்தாளே சீதா வாரும் அம்மா மகாலட்சுமி இருந்தவளா குழந்தையாக வடிவாங்கொண்டே யாகத்தில பிறக்காலையா அக்கினியாகத்திலே எங்க அம்மை சீதா பிறப்பா முற்பிறவில வேதவதி முற்பிறவில் வேதவதி இப்பிறவில் சீதையம்மா பிறப்பில வேதவதி முப்பிறப்பில வேதவதி இப்பிறப்பில் சீதையம்மா நல்ல ஞாயிற்றுக்கிழமையில அக்கினில் இருந்து வேதவதி மறு அவதாரமாக குழந்தையாக வடிவம் கொண்டார். அந்த குழந்தையாக இருப்பவதானே பெண் குழந்தை. அந்த குழந்தையாக அக்கினியில பிறந்தவா தான் சீதா. சரி, இன்னைக்கும் பாருங்க, கற்பு கரசி என்று நிரூபிப்பதற்காக ராமாயணம் முடியும் போது சீதா அக்கினில தான் இறங்கினாலாம். அப்பேற்பட்ட சீதையம்மாள் ஒரு குழந்தையாக வடிவம் கொண்டு மிதிலைபுரி நகரத்திலே குழந்தை இல்லாதவனாக ஜனக மகன் வாழ்ந்து வருகிறான். அந்த மிதிலாபுரியில ஜனகனுக்கு நம்ம மகளாக போய் லட்சுமியா பிறக்க வேண்டும் என்று சொல்லி அழகான பெட்டக பேழைக்குள்ளே குழந்தையை அடைத்து வைக்க எங்க அம்மா சீதையம்மா குழந்தையாக பெட்டகத்துக்குள்ள எப்படி வருகிறா பாருங்க. அவள் அழகடலில் சைனம் செய்யும் அங்கே இருந்து பயணமாடி நல்ல வழியாக பெட்டகத்தில் இருப்பாளா சின்னஞ்சிறு பிள்ளை போல் சின்னஞ்சிறு பிள்ளை போலே சீதையம்மா வாராளே பிள்ளை போலே சீதையம்மா வாராளே கைக்கு நல்ல காப்பு கட்டி கைக்கு நல்ல பூ வச்சு நெத்திக்கு பொட்டு வச்சு செந்தரக்கம் பொட்டு வச்சு செந்தரக்கம் பொட்டு வச்சு சீதையம்மா வாராளா பொட்டு வச்சு பொட்டு வச்சு சீதையம்மா வாராளா. பெட்டகத்துக்குள்ளே குழந்தையா இருந்த பெண் குழந்தை வேள்வியில் பிறந்த அம்மா சீதையம்மாள் குழந்தையா பெட்டிக்குள்ள இருக்கா. ஆத்தார் சிவபெருமானே இந்த குழந்தைய கடலுக்குள்ள அலையடிச்சு நம்ம அனுப்பி விட்டுருவோம். நம்ம இன்னைக்கும் போய் பார்க்கலாம். சீதையம்மா வளர்ந்த ஊர் எங்க, நேபாள் பக்கத்துல அழகுடைய மிதிலாபுரி நம்ம இந்தியால தான் இருக்கு. அயோத்தியில பிறந்தவர் ராமரே, நேபாளுக்கு பக்கத்துல மிதிலாபுரியில பிறந்திருக்க அம்மா சீதையம்மா. அவ எப்படி வாரா, பிள்ளை இல்லாத ஜனக மன்னனுக்கு அந்த பெட்டகத்துக்குள்ளே அம்மா பெட்டக பேழைக்குள் சீதையம்மாளுமே வாரா. சின்னஞ்சிறு குழந்தைய போலே சீதா வாரா. பெட்டகம் போலவே சீதா தேவியும் வாரா. சீதா தேவி சின்ன பிள்ளை போலே வாராளே அம்மை சீதா தேவி தேவி. ஒரு பெட்டக கோவில் குசலகாமி அம்மையும் வாரா. பெட்டக கூடையில் வாராளே சீதா தேவி. தேவியும் அங்கே வாரா. பெட்டக பேழைக்குள்ளே சீதையம்மாள் குழந்தையாக அலை கடலில் அப்படி அலையடித்து மிதிலா தேசத்தை நோக்கி வாரலாம். சரியா? பெட்டகத்துக்குள்ள சீதையம்மா எப்படி இருக்கா? கைக்கு தானே காப்பு தங்க கடையா மோயிட்டா. ஏ கால்களுக்கு தங்க தண்டையும் சுமை போட காப்பு பெட்டிக்குள்ள இருக்கும் சீதையம்மா குழந்தையானது அந்த மிதிலாபுரி நகரத்திலே அழகுடனே வந்து சேர்ந்ததா. ஜனக
மன்னனாகப்பட்டவன் அந்த கலப்பையை உழந்து கொண்டு வரக்கூடிய போது ஏன் உழுவது போல உழந்து கொண்டு வருகிறான். அப்போது அந்த கலப்பையின் தங்க கொழுவென்று பிறந்தது. அப்ப அந்த தங்க கொழுவோடு இந்த பெட்டகத்தையும் திறந்து பார்க்கான். நம்ம பிள்ளை இல்லாம இருக்கோம் முதலாபுரியில ஜனக மன்னன். அழகா பெட்டகத்துக்குள்ள ஒரு பெண் குழந்தை இருக்கு. இந்த பெண் குழந்தை எப்படி இருக்கு? அவ சிறு சென்னல்ல முகத்தோடு சீதையம்மா பிறந்திருக்கா. நம்ம போடுங்கம்மா ஒரு கோலவ நம்ம ஒரு சீதைக்கு தான் சீதேவியா பிறந்திருக்கா. சீதேவியா பிறந்திருக்கா. நல்ல நல்ல நகரத்திலே சீதையாக பிறந்திருக்கா. நகரத்திலே அம்மையான சீதையாவை ஒரு குழந்தையாக பிறந்திருக்கா. நீங்க போடுங்கள ஒரு வாழவ ஆத்தா சீதா பிறந்திருக்கா. அவ பெட்டிக்குள்ள பிறந்து வாரா. பெட்டிக்குள்ள பிறந்து வாரா. என் சிச்சமுகம் சீதேவி ஜனகரோட மகளமாக செல்ல புள்ள சீதையம்மா அவதாரம் எடுத்திருக்கா. நீங்க போடுங்கள ஒரு கோலவ லட்சுமி பிறந்திருக்கா. அவ லட்சணமாய் பிறந்ததாரே. சீதா லட்சணமாய் பிறந்ததாரே. அவளுக்கு சீதா லட்சுமி பெயர் கொடுத்தா. பாடுங்கள ஒரு கொலவ பண்ணாலான மணி கொலவ ராமதேவி சீதையம்மா குழந்தையாக பிறந்திருக்கா. ராமதேவி சீதையம்மா குழந்தையாக பிறந்திருக்கா. பாடுங்கம்மா அம்மா ஒரு கொலவ ஒரு கொலவ ஒரு கொலவ ஆத்தா சீதா பிறந்திருக்கா. போடுங்கம்மா ஒரு கொலவ ஒரு குலவை ஆத்தா சீதா பிறந்திருக்கா. ஆத்தா சீதா திறந்து பார்த்தார் ஜனக மன்னன். பெட்டிக்குள்ள அம்மா பிறந்திருக்காள. சிரிச்ச முகத்தோடு இருந்ததனாலே அவளுக்கு சீதா என்று பெயர் கொடுத்தார். இவ லட்சுமி கடாட்சத்தோடு இருப்பதனாலே சீதையும் லட்சுமியும் சேர்த்துக்கொண்டு சீதா லட்சுமி பேர் கொடுத்தார். அந்த ஜனக மன்னன் சீதையம்மாளை எடுத்துக்கொண்டு அந்த இல்லத்துக்கு கொண்டு போய் சீதையம்மாளை தன் தாயாக வளர்ப்பு தாயாக அந்த ஜனகருடைய வீட்டிலே வந்து அந்த அம்மாவை குழந்தையை பெட்டகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு எப்படி தாலாட்டுத பாத்தீங்களா? ஆரிரீராரிரோ உனக்கு பரமசிவன் வந்தடிக்க அந்த பரமசிவன் வந்தடிக்க சீதா பகுதடிக்க பெண் பிறந்தா. பொண்ணில வடிக்க அம்மா சீதா இந்திரனார் வந்தடிக்க அந்த இந்திரனார் அடிக்கும் மந்தை எடுத்தடிக்க பிறந்த சீதா. ஆரிரோ
சீதையம்மா ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ அரமுதே சீதையம்மா தென்றலது வீசாரோ தென்றலது வீசாரோ தெம்மாங்கு படாதோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ அரமுதே சீதையம்மா ஆராரோ என்று தாலாட்டு படிக்க சரி அம்மா சீதையம்மா சிரிச்ச முகத்தோடு பிறந்தவாள்ல ஆமையா இன்னைக்குதான் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க ஒரு பெண் அழகா இருந்தான்னா என்ன மூக்கு மொழியும் சிரிச்ச சீதேவியா இருக்காம்பாங்க அது சீதாம்மாளுக்கு கொடுத்த பேரு கண்டிப்பா அப்பேற்பட்ட சீதா லட்சுமியாகப்பட்டவள் ஜனகனுக்கு மகளாக பிறக்க தாலாட்டி பாலோட்டி சீராட்டி வளர்த்து வருகிறார்கள் அம்மையர்களை சரி அம்மா சீதையம்மாளுக்கு எத்தனை வயசாச்சு பாருங்க அவளுக்கு ஒரு வயதான் இரு வயதான் மொத்தம் 3 வயதோ மாற்றி அம்மையான சீதைக்கு தான் 4 நல்ல வயதோ மாற்றி நாராயண சீதைக்கு தான் 5 நல்ல வயதோ மாற்றி அம்மா 5 நல்ல வயதோ மாற்றி ஆத்தா சீதா தேவிக்கு தான் 5 நல்ல வயதோ மாற்றி 5 நல்ல வயதோ மாற்றி சீதையம்மாளுக்கு 5 வயதாச்சு. ஆமையா. அம்மா சீதா பிறந்த நேரம் ஜனகனுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கு. ஆமா. ஏன்னா சீதா அம்மா வந்து ஜனகனுக்கு பெற்றெடுத்த மகள் கிடையாது. ஆமா. லட்சுமியே வந்து அவதாரம் எடுத்தவா அக்னியில. சரி. அப்பேற்பட்ட சீதையம்மாளுக்கு அடுத்தபடியாக என்னையா மாண்டவி என்று சகோதரியாக பிறந்திருக்கிறார்கள். சரி. இப்படியாக இருக்கும்போது என்ன உங்கள் வீட்டு பிள்ளை முத்து சரணன் முத்துமாரி வில்லுப்பாட்டை ஆதரித்து ஆமா பெருமாள்புரம் நகரத்தை சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய ஆத்திமுத்து நாடார் வகையரா தமிழ்ச்செல்வி அவர்கள் 100 ரூபாய் நமக்கு 100 லட்சமாக எழுதியிருக்கிறார்கள். சரி. எங்க சீதையமாக ரூபாயாடே செல்வமாக வாழ வேண்டும், செய்யும் தொழில் பெருக வேண்டும். அம்மா சீதையம்மாள் கிருபையாலே வாழையடை வாழையாக வாண்ட வேண்டும் என்று. சரி. அம்மா சீதைக்கு 5 வயதாச்சு. ஆமையா. நம்ம பெண் குழந்தைலாம் பிறந்திருக்கு. பெண் குழந்தை பிறந்திருக்கு. மிதிலாபுரி தேசமே சந்தோஷத்துல இருக்குப்பா. இன்னைக்கு எப்படி பெருமாள்புரத்துல மக்கள் எல்லாம் கூட்டமா திகைத்து வந்து உட்கார்ந்து இருக்குமா கொடவாக்குறதுக்கு. அதே மாதிரி சீதா அம்மா பூமிக்குள்ள இருந்து பிறந்தவா இல்லையா, பெட்டக பேலத்துல பிறந்தவா இல்ல. அம்மா சீதைய பார்க்க லட்சண பேர் வந்து நிக்காங்களாம். யார் யாரெல்லாம் வந்து நிக்காங்க, அங்க தேவலோகத்திலே இந்திரன் தேவியும் உற்றபத்திர காளியும் அம்மனை பார்ப்பா. தேவலோகத்திலே தேவ வைவியுமாரா அந்த உற்றபத்திர காளியும் அம்மனை பார்ப்பா. தேவலோகத்து பெண்கள் எல்லாம் மிதிலாபுரியில வந்து நிக்காங்க. அம்மா பத்திரகாளி அம்மாவும் வாரா. சரி. ஏன்னா அண்ணன் பொண்டாட்டி எல்லாம் வரப்போறா. சீதா வந்து அம்மையர்கள் வந்து சீதை அம்மாளை குழந்தையா இருக்கிறத பார்த்துக்கொண்டு எல்லாரும் உருவத்தை மாறுதாங்க. தேவலோக பெண்கள்லாம். சரி. சீதா அம்மாளுக்கு தோழி பெண்ணா மாறுதாங்க. ஏ அக்கா தோழிமார்களே, நான் சீதா தேவி பிறந்திருக்கேன் லட்சுமி. நம்ம லட்சுமிங்க இந்த மக்களுக்கு தெரியக்கூடாது. நாமளும் பெண்கள் தோழிகளா இருக்கும்லாட்டி என்னடி விளையாடலாம். அது வேண்டாண்டி, சீதாக்கு பிடிக்காது. அது வேண்டாண்டி. என்ன விளையாட்டு விளையாடலாம்? நம்ம வாடி பிடிச்ச விளையாடுற மாதிரி. என்னடி விளையாடுறோம் நம்ம? நம்ம வாடி பிடிச்ச விளையாடுவோமா? அது வேண்டாடி, நம்ம சின்ன பிள்ளை சீதாவா இருந்திருக்கோம். ஏடி நம்ம கொஞ்ச நேரம் கும்மி அடிச்சு விளையாடுவோமா? அதுக்கப்புறம் பந்தடி புண்டி. பந்தடிக்கிறதுக்கு முன்ன வயசு வரல. இந்த தோழி பெண்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு சீதா அம்மாளோடு நந்தவன தோட்டத்தில என் அம்மையான சீதை அம்மாள் தன் தோழி பெண்ணோடு பந்தடிக்கு விளையாடுறதுக்கு முன்பாக அப்படி அழகா குனிஞ்சி நிமிர்ந்து குலவை போட்டு கும்மி அடிக்கலாம். ஆண்களும் கும்மி அடிக்கலாம். சரி. பெண்களும் கும்மி அடிக்கலாம். முடிஞ்சா அடிங்க. யார் பெஸ்ட்னு பாப்போம். என் தாயான சீதை அம்மாள் தோழி பெண்களோடு எப்படி விளையாடுதா பாருங்க. எப்படி ஐயா? என்ன சீதா, என் தாயான சீதை அம்மாளுக்கு அம்மா தன்னே அண்ணன் நன்னே தானே நானே ஒரு தானே நானே நானே தன்னே தானே நானே
நானே தன நானே நன்னே நானே தானே தன நன்னே தன நன்னே நானே நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே நானே நன்னே தன நன்னே நானே கும்மியடி பெண்ணே கும்மியடி உந்தன் கொண்டை குலுங்கிட கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி உந்தன் கொண்டை குலுங்கிட கும்மியடி கும்மி அடிக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு குலவ போட்டு சொல்லியடி நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே நானே நன்னே தன நன்னே நானே வாராளம்மா வாராளம்மா அம்மா சீதையம்மா வாராளம்மா வாராளம்மா அம்மா சீதையம்மா ஓடி வார சீதைக்கு தான் போடுங்களேன் குணமே நன்னே நானே நன்னே கொஞ்சம் முன்னாடி கிடைக்கும் அம்மன் வாரத பாருங்கடி அம்மாள் ஆடி வாரத பாருங்கடி சீதா வாரத பாருங்கடி சீதா ஆடி வாரத பாருங்கடி ஆடி வருகிற சீதை அம்மனுக்கு ஆனந்த கும்மிய கொட்டுக்கம்மா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே நானே நன்னே தன நன்னே நானே கும்பங்குலங்க கொடங்குலுங்க எம்மா கும்பத்து வியாப்பில தாங்குலுங்க கும்பங்குலங்க கொடங்குலுங்க எம்மா கும்பத்து வியாப்பில தாங்குலுங்க குடங்குலங்கிய சீதை அம்மனுக்கு குனிஞ்சு கும்மிய கொட்டுக்கம்மா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே ஓடியா ஓடியா தானே தானே நன்னே தன நன்னே நானே அச்சையும் குச்சியும் பண்ணாலே அம்மா அவரம் குச்சியும் பண்ணாலே அச்சையும் குச்சியும் பண்ணாலே அம்மா அவரம் குச்சியும் பண்ணாலே ஆடி வருகிற சிதையம்மாளுக்கு ஆனந்த கோலவ போடுங்கம்மா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே நன்னே தன நன்னே நானே ராமனோட தேவியவ அம்மா சீதையம்மா ராமனோட தேவியவள் அம்மா சீதையம்மா அழகு சீதையம்மா ஓடிவார சீதாக்கு தான் போடுங்களேங்குலவே நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே பாலாகத்துல தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டையும் துள்ளி வர பாலாகத்துல தண்ணி வர ரெண்டு பப்பாளி கண்டையும் துள்ளி வர அடுத்து உறங்குற சிதையம்மாளை எழுப்பி கும்மிய கொட்டுக்கம்மா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே அடிங்க, அடிங்க. தானே தானே நன்னே தன நன்னே நானே ஈராத்துல தண்ணி வர ரெண்டு செலப்பி கண்டையும் துள்ளி வர ஈராத்துல தண்ணி வர ரெண்டு செலப்பி கண்டையும் துள்ளி வர திருச்சி வாழலாம் சிதையம்மாளுக்கு செல்ல கொள்ளாமைய போடகம்மா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே வட்ட வட்ட பட்டுக்காரி அம்மா சீதையம்மா வட்ட வட்ட பட்டுக்காரி அம்மா சீதையம்மா அடிவலகி சீதா ராமதேவி சீதைக்கு தான் போடுங்களேங்குலவே நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே அக்கினியில் பிறந்தவளே அம்மா சீதையம்மா அக்கினியில் பிறந்தவளே அம்மா சீதையம்மா அழகு சீதையம்மா ஜனகரோட மகளவளாம் தேவி சீதையம்மா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே சுரப்படர்வத பாருங்கடி சுர சுத்தி படர்வத பாருங்கடி சுரப்படர்வத பாருங்கடி சுர சுத்தி படர்வத பாருங்கடி சுரக்குடி போல சீதையம்மாளுக்கு சொல்லுவது செய்ய பாருங்கடி நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே கும்ப பாரத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வாரத பாருங்கம்மா கும்ப பாரத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வாரத பாருங்கம்மா கும்ப மேல வர சீதையம்மாளுக்கு குனிஞ்சி கொலவ போடுங்கம்மா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே வாராளையா வாராளையா அம்மா சீதா தேவி வாராளையா வாராளையா அம்மா சீதா தேவி அழகு சீதா தேவி ஆடி வார சீதைக்கு தான் போடுங்களேங்குலவே நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே பத்து தல ராவணையும் கொல்ல வாரா தேவி பத்து தல ராவணையும் அழிக்க வார தேவி அம்மா சீத தேவி ஓடி வார சீதைக்கு தான் போடுங்களேங்குலவே நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே வட்ட வட்ட சிறு பட்டலில இந்த முத்து மாறியும் கும்மி பாரு வட்ட வட்ட சிறு பட்டலில இந்த முத்து மாறியும் கும்மி பாரு கும்மி அடிக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு குலவ போட்டு கொடுக்குமா நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே ஆடுவாளம் பாடுவாளாம் அம்மா சீதையம்மா ஆடுவாளம் பாடுவாளாம் அம்மா சீதையம்மா அழகு சீதையம்மா சீதா தேவி கோலுக்கு தான் போடுங்கம்மா குலவை நன்னே நானே நன்னே தான நன்னே நானே தன நானே நன்னே நானே தானே தானே நன்னே தன நன்னே நானே
அழகு பிறந்த இடம் எங்கே சீதா தேவி அழகு பிறந்த இடம் எங்கே சீதா தேவி அம்மா சீதா தேவி அயோத்தி மாநகரத்திலே தாயே சீதா தேவி மேலம் வாசிக்கும் கலைஞர்கள் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு வரும்படியாக விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். வட்டவட்ட சிறு பட்டலில் இந்த வாலிப பெண்கள் கும்மி பாட வட்டவட்ட சிறு பட்டலில் இந்த வாலிப பெண்ணும் கும்மி அடி ஆடி வருகிற சிவையம்மாளுக்கு போடுங்க மாளிகை ஒரு கலவை சிகப்பு கையில் எடுத்து வாராளம்மா தாயி சிகப்பு கையில் எடுத்து வாராளம்மா தாயி எலுமிச்சம்பளம் கனியுடனே வாராளம்மா சீதா ராமா ராமா ராமாவென்று வாராளம்மா சீதா ராமா ராமா ராமாவென்று வாராளம்மா சீதா ஆடி வார சீதைக்கு தாம் போடுங்களே வேலையான வேலையாச்சு எங்கே சீதா அம்மா வேலையான வேலையாச்சு எங்கே சீதா அம்மா அழகு சீதா அம்மா ஆடி வார சீதைக்கு தாம் போடுங்களே முத்தத்திலே நம்ம சீதா தேவியும் தேரு மேலே சீதையம்மாளுக்கு தெரிஞ்ச விழாவைய போடுங்கம்மா முத்தத்திலே நம்ம நாராயணசாமியும் தேரு மேலே தேரு மேல வர சீதையம்மாளுக்கு போடுங்கம்மா நீங்க ஒரு கும்மி அடி தன கும்மி அடி வந்தன் கொண்டை குளிங்கிட கும்மி அடி கும்மி அடிக்கிற பெண்கள் எல்லாம் ஒரு கொலவை போட்டு சொல்லுங்கம்மா நாயான சீதையம்மா ஆத்தா சீதா தேவி என் பெருமாள் புறத்தை ஆண்டு வருகிறாள் ராமனுடைய சீதையம்மாள் அவள் எப்படி விளையாடுவாளாம் அவ தோழி பெண்ண கை பிடித்து அவ வட்டமிட்டு ஆடுவாளா போடுங்கம்மா ஒரு ஆத்தா சீதா தேவி சீதா நல்ல பொட்டு காரி பெண்ணே பெண்ணே தோழி பெண்ணே போடுங்கம்மா ஒரு போடுங்களே ஒரு பெருமாள் பிறந்த சீதை கிட்டா போடுங்களே ஒரு போடுங்களே ஒரு பார்வதியால் கை பிடித்து அந்த சீதையம்மா வாராளையா அவ ஐவரன பந்தெடுத்து பந்தடிக்க வாராளையா பச்சை பந்து பவள பந்து பச்சை பந்து பவள பந்து அம்மா ஐவரன பந்தடிப்பா பச்சை பந்து பவள பந்து அழகு பிறந்த இடம் எங்க சீதையம்மா எங்க சீதையம்மா அழகு சீதையம்மா அழகு சீதையம்மா அயோத்தி மாநகரத்திலே தாயே சீதையம்மா அழகு பிறந்த இடம் அம்மா சீதையம்மா தாயே சீதையம்மா அயோத்தி மாநகரமா தாயே சீதையம்மா சாட்ட பிறந்த இடம் எங்க சீதா தேவி எங்க சீதா தேவி அம்மா சீதா தேவி அம்மா சீதா தேவி சதுரங்கரி மேடையடி தாயே சீதா தேவி சாட்ட பிறந்த இடம் அம்மா சீதா தேவி அழகு சீதையம்மா தேவி அவ குங்கும பொட்டலகி குதிகாரி சீதையம்மா வாக்கு சொன்னாத போறம்மா அவ வரம் கொடுத்தா பொய்யாதம்மா ராமா ராமா என்று சொல்லி ராமா ராமா என்று சொல்லி அவ இவரன பந்தடிப்பா ராமா ராமா என்று சொல்லி ராமா ராமா என்று சொல்லி இவரன பந்தடிப்பா. பக்தர்கள் தயவு அப்படியே உட்காருங்க. அம்மாளுக்கு கல்யாணத்தை முடிக்கணும். சுவாமி வேட்டைக்கு போக முன்னாடி கல்யாணத்தை முடிச்சுதான் அனுப்பணும். மேலமாசிக்கு மன்னாவிகள் எங்கிருந்தால் முடியாது கோயிலுக்கு வரும்படியாக விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள்.